வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்க வருகை தந்த முதலமைச்சர் விஜய்க்கு வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழக முதலமைச்சரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் தான் வெற்றி பெற்று பின்னர் ராஜினாமா செய்த திருச்சி கிழக்கு தொகுதி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக தனி விமானம் மூலம் திருச்சி வந்தடைந்தார். அவருக்கு அரசு மற்றும் காவல்துறை சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டதோடு மதிமுக எம்பி துரை வைகோ மற்றும் அமைச்சர்கள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற பிரம்மாண்ட நன்றி அறிவிப்பு கூட்டத்திற்கு சென்ற முதலமைச்சருக்கு தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் வழிநெடுகிலும் ஆரவாரத்துடன் உற்சாக வரவேற்பு வழங்கினர். திமுகவின் குடும்ப அரசியலே அதன் தோல்விக்கு காரணம் என்று சாடியுள்ள முதலமைச்சர் விஜய் தமிழகத்தில் தாவைக்க திமுக இடையேதான் நேரடி போட்டி என தெரிவித்துள்ளார். தனக்கு வாக்களித்த திருச்சி கிழக்கு தொகுதி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பொதுக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் விஜய் திமுகவின் குடும்ப அரசியல் மற்றும் போதைப்பொருள் கலாச்சாரமே அதன் தோல்விக்கு காரணம் என்று விமர்சித்துள்ளார். தாவேக அரசுக்கு மக்களுடன் உள்ள பூர்வ ஜென்ம பந்தத்தை பிரிக்க முடியாது என குறிப்பிட்ட அவர் 200 யூனிட் இலவச மின்சாரம் மற்றும் விவசாய கடன் தள்ளுபடி திட்டங்களை மக்கள் நலனுக்காக தொடர்ந்து செயல்படுத்தி வருவதாக கூறினார். மேலும் தமிழக அரசியலில் தாவேக மற்றும் திமுக இடையேதான் நேரடி போட்டி நிலவுவதாகவும் திமுக தம்மை எந்த அளவுக்கு எதிர்க்கிறதோ அது தாவேகவிற்கு நன்மையாக்க முடியும் என்றும் ஊழலற்ற ஆட்சியை தொடர்ந்து வழங்குவேன் என்றும் உறுதியளித்தார். நம்மளை ஏளனமா பேசுறதா நினைச்சு அவங்களுக்கு ஆப்பு வச்சுக்கிறாங்க. திமுக நம்மளை தடுக்க திமுக நம்மளை எதிர்க்க திமுக நம்மளை அவமானப்படுத்த அத்தனையும் நமக்கு நன்மையே. உங்களோட அந்த உண்மையான உடன்பிறப்புகள் என்ன சொல்றாங்க தெரியுமா சார்? திமுக இப்படி ஆனதுக்கு காரணம், அந்த காரணத்தை வெளியிலலாம் போய் தேடாதீங்க, உங்க குடும்பத்துக்குள்ளே கேளுங்கிறாங்க. உங்களுக்காக மாடா உழைச்சி தேஞ்சு போய் கிடக்கிறோம். திமுக இப்படி ஆனதுக்கு காரணம் உழைக்காம சொகுசா இருக்கிற உங்க குடும்பத்துக்குள்ளேயே போய் கேளுங்கிறாங்க. ஒவ்வொரு திமுக தொண்டனும் அதை சொல்றாங்க. அதை புரிஞ்சிக்காம நம்மளையும் நம்ம மக்களையும் தப்பா பேசிக்கிட்டு நீங்க மக்களை தப்பா பேசுனீங்கன்னா இந்த விஜய் வந்து கேள்வி கேட்பான், சும்மா இருக்க மாட்டான். முதலமைச்சர் விஜய் திமுகவை குறை சொல்வதை நிறுத்திவிட்டு சரியான ஆட்சி நடத்த வழிமுறைகளை அறிய வேண்டும் என எம்பி கனிமொழி சாடியுள்ளார். தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூரில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆளுங்கட்சியாக இருக்கும் தாவேக அரசு சரியான ஆட்சியை நடத்துவதற்கான வழிமுறைகளை கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர தொடர்ந்து திமுகவை குறை கூறி கொண்டிருப்பதால் தமிழகத்தில் நடக்கும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளை மக்கள் மறந்துவிட மாட்டார்கள் என்று கூறினார். மேலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பின்னரே முழுமையாக கருத்து தெரிவிக்க முடியும் என கூறினார். இல்லைங்க, அவங்க இன்னைக்கு ஆட்சி பொறுப்புல இருக்காங்க. அவர்கள் சரியான ஆட்சியை நடத்துவதற்கான வழிமுறைகளை தெரியணுமே தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தையே குறை சொல்லிட்டு இருக்கிறதுனால மக்கள் இங்கே நடந்துட்டு இருக்க தவறுகள், இங்கே நடந்துட்டு இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை எல்லாம் மக்கள் மறந்து விட மாட்டாங்க. ஆணவ படுகொலைகளை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலேயே தனிச்சட்டம் கொண்டு வரப்படும் என அமைச்சர் வன்னியரசு உறுதியளித்துள்ளார். நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் மர்ம கும்பலால் வெட்டப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்த சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நீதியரசர் பாஷா குழுவின் அறிக்கையை ஏற்றுக்கொண்டு வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலேயே ஆணவ படுகொலை தடுப்பு தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். மேலும் தென் மாவட்டங்களை வன்கொடுமை பாதிக்கப்பட்ட மாவட்டங்களாக அறிவிப்பது குறித்தும் வன்கொடுமைகளை தடுக்க சிங்கப்பெண் படை போன்ற தனிப்படை அமைப்பது குறித்தும் முதலமைச்சருடன் ஆலோசித்து விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். நான் அசம்பிளியில் பேசும்போது முதல் உரையிலே அதுதான் நான் கோரிக்கை வச்சேன். ஆனால் முதலமைச்சர் அவர்கள் நான் பேசி முடித்த உடனே அவர் நாங்கள் பேசினதை ஒட்டி அவர் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. கடந்த அரசு என்னென்ன செஞ்சுருக்கு அப்படிங்கிறதுக்கும் நாங்கள் இந்த ஆணவ படுகொலைகள் தடுப்பு சட்டத்தை கொண்டு வருவதற்கு நீதியரசர் KN பாட்ஷா அவர்கள் தலைமையில் ஒரு குழு போட்டிருக்கு. அந்த குழுவினுடைய அறிக்கை தொடரும் இருக்கும். அதை ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ அந்த அடிப்படையில் இது கட்டாயம் இந்த வருகின்ற கூட்டத்தொடரிலேயே இந்த ஆணவ படுகொலைகள் தடுப்பதற்கு தனிச்சட்டம் கொண்டு வருவதற்கு கட்டாயம் நான் அதில் தாவேக அரசு மக்களை ஏமாற்றுவதாக குற்றம் சாட்டியுள்ள திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் வரலாற்றை முதலமைச்சர் விஜய் படிக்க வேண்டும் என கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் திமுக மருத்துவரணி செயலாளருமான எழிலன் நாகநாதன்
முதலமைச்சரான பிறகும் விஜய் தேர்தல் பிரச்சார வானிலேயே பேசி வருவதாக குற்றம் சாட்டினார். தாவேக்கா அரசு 200 யூனிட் இலவச மின்சாரம் மற்றும் விவசாய கடன் தள்ளுபடி விவகாரங்களில் மக்களை ஏமாற்றி வருவதாக குற்றம் சாட்டிய அவர் திருச்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கூட்டத்தை வைத்து நிகழ்ச்சி நடத்தியுள்ளார் என்றும் விமர்சித்துள்ளார். மேலும் தமிழ்தாய் வாழ்த்தை பாட மத்திய பாஜக அரசிடம் அனுமதி கேட்பது மாநில உரிமைகளை விட்டுக் கொடுப்பது என்று சாடிய அவர் 2006 கலைஞர் அவர்கள் நிபந்தனையின்றி ரூபாய் 7000 கோடி விவசாய கடனை தள்ளுபடி செய்த அரசாணையை முதலமைச்சர் விஜய் படித்து பார்க்க வேண்டும் என வலியுறுத்தினார். அப்ப ஒரு முதல்வராக நீங்க எதிர்பார்ப்போட காத்திருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க பண்ணும் நடவடிக்கைகளும் நீங்க பண்ண போற விஷயத்தையும், ஏன்னா ஒரு முதல்வர் மக்கள் சந்திப்பப்ப பல்வேறு திட்டங்களை அறிவிப்பாங்க. அதுதான் தமிழ்நாட்டோட வழக்கம். அது தமிழ்நாட்டு முதல்வர் ஒவ்வொரு பெரும் திட்டத்திலையும் பெரும் கூட்டத்திலையும் அந்தந்த மாவட்டத்துக்கு போகும்போது அந்த மாவட்டத்துக்கான திட்டங்களை அறிவிப்பாங்க. அது எதிர்பார்ப்போடு இருந்தாங்க மக்கள். நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அதே ஒரு ரசிகர் மனப்பான்மை மக்களை இன்னும் ரசிகத்தன்மையோட நீங்கள் சொன்னது தான் இன்னைக்கு மிச்சமாக இருந்தது. வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தின் 22 மாவட்டங்களுக்கு பலத்த மழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் கேரள பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சி மற்றும் காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் ஜூன் 7ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் நாளை மற்றும் நாளை மறுதினம் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் அந்த மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.